सांस्कृतिक संघ द्वारा आयोजित राजा कलाकन पुरस्कार तमिलनाडु को गौरव दिलाने वाले निस्वार्थ सैनिकों का सम्मान और सम्मान करता है। राजा कलाकन पुरस्कार जो शिक्षा, तमिल साहित्य, चिकित्सा, सामाजिक कार्यकर्ताओं के क्षेत्र में सभी लोगों का सम्मान करता है और पुलिस विज्ञान प्रौद्योगिकी, प्रोफेसर, वकील, कवि, वक्ता, फिल्म कलाकार और अब तक 28वां वार्षिक पुरस्कार समारोह। इसके संस्थापक स्पीड डॉक्टर जाकिर हुसैन ने गर्व के साथ कहा कि इस अवसर पर 10,000 पुरस्कार प्रदान किए गए हैं। वे अम्बु IPS त्रिची के डिप्टी कमिश्नर और जय भारती जेल प्रमुख, त्रिची शहर, सेलम RR बिरयानी रेस्तरा के मालिक ने हाल ही में राष्ट्रीय पुरस्कार विजेता गोल्डन तमिल चेलवन पुलिस अधिकारी अम्बु IPS और जय भारती थिरुकरम ने उन्हें पुरस्कार से सम्मानित किया। पुलिस अधिकारियों ने अम्बु ने कहा कि उन्होंने 28 वर्षों से अच्छी सेवा कर रहे जाकिर हुसैन को बधाई दी और उनकी सराहना की। மாநில தலைவர் தமிழக பண்பாட்டுக் கழகம் அவர்களுக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற கமலேஷ் சார் வந்திருக்காரு. அப்புறம் அவங்களோட டீம்லாம் வந்திருக்கு. ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. அவர்களுக்கும் திருச்சி மாநகரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நாங்கள்லாம் ஒரு டீமாக செயல்பட்டுருக்கோம். அந்த வகையில் நண்பர் அவர் ஹெட்டு வந்து ஜாகிர் ஹுசேன் சார். நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ட்ரக் அடிக்டில் இருக்காங்க. அவங்களாம் அந்த இளைஞர்கள்லாம் வந்து இந்த சொசைட்டியிலேருந்து அந்த ஒரு தீங்கான பாதையிலிருந்து அவங்கள சேவை பண்ணி அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு நிகழ்ச்சிகளை கல்லூரி பள்ளிகளில் நடத்தி அதை வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது இன்றைக்கு வந்து நிறைய இன்னொரு பிரச்சனை என்னென்னா ரோடு ஆக்சிடெண்ட் நிறைய பார்த்துருப்போம். நம்ம எங்கேயாவது அவசரமாக போயிட்டுருப்போம், திடீர்னு ஒரு ஸ்டாப்பேஜ், நிறைய வெஹிக்கிள் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம தனியாக போயிட்டுருக்கோம், அது யாராக இருந்தாலும் பண்ணலாம். தனியாக போயிட்டுருக்கோம், திடீர்னு நமக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது. அந்த மாதிரி சமயங்களில் வந்து வாய்ப்பு வழங்கிய இந்த தமிழக பண்பாட்டுக் கழகத்தினுடைய நிறுவனர் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி நன்றி, வணக்கம். 28 வருஷமாக பண்ணுறோம். நல்லாசிரியர்கள் வந்து இந்த கலை நிறுவனங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ரெஃபரன்ஸ், அவங்க சொல்கிற வார்த்தைகள், மக்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு இந்த விருதை நடத்தலாம். சரியான நபர்கள் தேர்தல் பண்ணி விருது வழங்குறதுனால தான் சரியான நபர்கள் வந்து அது வழங்குறதுக்கு நம்ம சிறப்பிக்கிறாங்க. இது 28வது ஆண்டு மிக மகிழ்ச்சியோடு இருக்கிற இன்றைக்கி மகிழ்ச்சிங்கிறது என்னன்னாக்கா மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்தி நம்ம மகிழ்ச்சி இருக்கிறதான் இது தொடர்ந்து இருக்கும். இது இறைவன் அது நாடுவான்னு நினைக்கிறேன். என்னை சார்ந்தவங்களும் செய்வாங்க. நன்றி. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு யாருக்குன்னே கொடுத்துருக்கீங்க? அதாவது செலிபிரிட்டின்னு சொல்ல போனால் அந்த எஸ்பி முத்துராமன், அதாவது சினிமா துறையை சேர்ந்தவங்க வந்து எல்லா துறை அதிபர்களையும் கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து ஒரு 10,000 விருதுகள் வழங்கியிருக்கோம். இது வரைக்கும் இந்த 28 ஆண்டுகளில் வந்து 10,000 விருதுகள் வழங்கியிருக்கீங்க. மேலே வழங்கியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த விருது வாங்குகிற எல்லாருமே வந்து விருது வாங்கும் போது ஒரு சாதாரண நடுத்தலைமையில் இருக்காங்க. இந்த விருதுக்கு அப்புறம் அவங்களோட நிலைமை மாறுகிறது. அதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு எடுத்து ஆச்சரியமாக இருக்கும். இது செய்ய தூண்டுறதுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் இருக்குது. இப்போ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இருந்தார், அடுத்த ஆண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை. தொடர்ந்து வந்து இந்த ஊக்குவிச்சிருக்கனால நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு இந்த மனைவி என்னுடைய பக்கபலமாக இருப்பாங்க. அவங்களுடைய என் குழந்தைகளும் இணைந்து செயல்படுறதுனால குடும்பமாக இருக்கிறது மட்டுமில்லை, என்னை சார்ந்தவங்களும் குடும்பமாக இருக்காங்க. உதாரணத்துக்கு வீடியோ பிடிக்கிறவர் வந்து ராஜ் அப்படிங்கிறவர் வந்து அவர் முதல்ல வந்து இந்த தேதி அறிவித்த உடனே நான் அவரை தான் தொடங்குவேன். அதுபோல் ஒவ்வொருத்தவங்க நிறைய பேர் இந்த விழாவை நான் மட்டும் கிடையாது, என்னுடைய மூளை மற்றவங்களோட செயல். இதுதான் தமிழக பண்பாட்டோட வெற்றி. மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் திருச்சியில் வந்து இறைத்துறை மற்றும் காவல்துறையில் வந்து மிகுந்த இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு நெருக்கடியான நிலைமையிலையும் இவ்வளோ நேரம் வந்து பயணிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது காரணம் அவங்களுடைய அன்பு, நான் செயல்படுகிற செயல்பாடு மட்டும்தான் என்பதை புரியுது.